ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எல்லோருக்கும் நல்லவராக பிடித்தவராக நம்மால் வாழ முடியுமா அப்படிங்கிறத பற்றி. இந்த தலைப்பை கேட்ட உடனே நிறைய பேருக்கு தோணி இருக்கோம், ஆமாம்மா நாங்களும் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சாப்பில் நடந்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், ஆனால் முடிய மாட்டேங்குதே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா நல்ல அருமையான ஒரு வழி இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே பிடித்தமானவர்களாக நம்மால் நடக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? முடியாது அப்படிங்கிறது தான் பதில். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒருத்தரால் எப்படி நடக்க முடியும்? சரி, இது மனிதர்களுக்கு மட்டும் சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இயற்கைக்கு கூட இது சாத்தியம் கிடையாது. நம்ம இயற்கையிலிருந்தே இதை பார்க்கலாமே. இயற்கை அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த இயற்கையினுடைய ஒரு பகுதி மழை. மழை எவ்வளவு உயர்ந்தது! மழையை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். அவ்வளவு பெருமையாக மழையை பற்றி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. திருவள்ளுவர்லேருந்து திருமூலர்லேருந்து ஔவையாரிலிருந்து இன்னைக்கு பாரதி வரைக்கும் அத்தனை பேரும் மழையை பாராட்டாதவர்கள் வாழ்த்தாதவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த அந்த மழையே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குதா? எல்லாருக்கும் பிடிச்ச மழையாக இருக்குதா அப்படின்னா இல்லையே. சாதாரணமாக ஒரு துணி காயலை அப்படிங்கிறதுக்கு கூட அந்த மழையை நம்ம திட்டுறோம்ல, இந்த பாழா போன மழை இப்போ தான் வரணுமா அப்படின்னு. சரி, ஒரு துணி பிரச்சனை தான் அதில் வருதா அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வாழ்க்கையே அந்த மழை பெய்யறதுனால போயிடுதே. மழை பெஞ்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன மழை பெஞ்சா வாழ்க்கை போயிடுதுங்கிறீங்க? ஆமாம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மழை பெஞ்சா நல்லது, உப்பளம் வியாபாரிக்கு மழை பெஞ்சா ஆகாது, செங்கல் சூளை போடுறவருக்கு மழை பெஞ்சா ஆகாது. அப்போ அவங்களுக்கு மழை விரோதியாக தெரியுது, விவசாயிக்கு மழை நல்லதா தெரியுதே. இயற்கையால் கூட எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடிஞ்சுதா? இல்லைல்ல. சரி, இயற்கையை விட்டுருங்க, பெரிய தலைவர்களை எடுத்துக்கோங்களேன். உலகளாவிய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், ஏன் கலைஞர்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிச்சமானவங்களா ஒருத்தரால் இருந்துட முடியுதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தானே பதில். ஆங்கிலத்தில் ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது யாராலும் வெறுக்கப்படாது எல்லாருக்கும் விருப்பமான நபர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. சில பேரை பிடிக்குதுங்கிறதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியாதோ அது போலத்தான் சில பேரை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் காரணமே சொல்ல முடியாது. இது மிக பெரும் தலைவர்களுக்கும் பொருந்தும், மிகப்பெரிய கலைஞர்களுக்கும் இது பொருந்தும். இதை எல்லாரோடையும் நாம் ஒப்பிட்டே பார்த்துக்கலாம். இப்போ நான் பிறரோட ஒப்பிடலை, நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் எல்லாருக்கும் பயன் தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல்வேறு விதமான தலைப்புகளில் பதிவுகள் கொடுக்குறோம். இந்த பதிவுகள் எல்லாருக்குமே பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஆனாலும் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பதிவு போட்ட கொஞ்ச வினாடியிலேயே சில நிமிடங்களிலேயே டிஸ்லைக் பண்ணுறாங்க. நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் அதை சொல்கிறீங்க, இந்த பதிவை எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறீங்க, இதில் பிடிக்காததுன்னு என்ன இருக்குது, ஏன் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆதங்கமாக கேட்குறீங்க. நீங்கள் அதை ஒரு டிஸ்லைக்காக பிடிக்காததாக பார்க்குறீங்க. நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? பரவாயில்ல, இதுக்காகவாவது அவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன சொல்கிறோன்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது இதை பிடிக்காதவங்க அப்படிங்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. பிடிக்குதுன்னு ஒரு 1000 பேர் லைக் பண்ணும்போது பிடிக்கலை அப்படின்னு ஒரு 10 பேர் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியாது. இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே நாம் தேடி எடுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் பிடிச்சவங்களா, எல்லாருக்கும் விருப்பமானவங்களா நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னா இயற்கையால் முடியல, மனிதர்களால் முடியல. சரி, கடவுளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கூட கடவுளாலையும் முடிய மாட்டேங்குதே. பல நேரங்களில் பல பேருக்கு கடவுளை பிடிக்கிறது இல்லையே. கடவுளையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு ஒரு சிலரும் இன்றைக்கும் நாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்படி ஒத்துக்கொண்டால் கூட பல நேரங்களில் கடவுளை நிராகரிக்கிறது. எனக்கு பிரச்சனை கொடுத்துட்ட, அதனால் நான் ஏன் உன்னை கும்பிடணும், நீ எனக்கு அப்படி பண்ணிட்ட, நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நிராகரித்து வெறுத்து ஒதுக்கி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களையும் நாம் பல நேரங்களில் கேட்டு தானே இருக்கிறோம். ஆக
இயற்கையாலும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது, மனிதர்களும் எல்லாருக்கும் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது, ஏன் கடவுள் கூட எல்லாருக்கும் நல்ல கடவுளாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், வாழ்நாள் முழுக்க, அதாவது பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு போராடியே சுடுகாடு வரைக்கும் போய் சேர்ந்துடுறோம். ஆமாம்மா, அப்படித்தானே வாழ்ந்துட்டுருக்குறோம், அப்படி தான் வாழ்கிறோம். பிறந்த உடனே நமக்கா நினைவு தெரிஞ்சு நாம வளர ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் நல்ல பையன்தான், நான் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட நிரூபிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே, பள்ளியில் நான் ஒரு நல்ல பையன், கல்யாணம் பண்ணால் நான் ஒரு நல்ல கணவன், நான் ஒரு நல்ல மனைவி, குழந்தை பிறந்தா நான் ஒரு நல்ல தகப்பன், அதுக்கப்புறமா நான் ஒரு நல்ல தாத்தா, ஒரு அலுவலகத்தில் நான் ஒரு நல்ல பணியாளன், இப்படி எல்லார்கிட்டையுமே நல்லவன்ற பேரை வாங்கணும்னு வாழ்நாள் முழுக்க போராடி 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 நம்மளை இன்னொருத்தர்கிட்ட நல்லவர்னு நிரூபிக்கிறதுலேயே நம்ம வாழ்க்கை போயிடுதே, நமக்கான வாழ்க்கை நம்மால வாழவே முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இனிமே என்ன பண்ணுங்க, இன்னொருத்தர் நம்மளை நல்லவர்னு நினைக்கணுங்கிறதுக்காக நாம வாழணுங்கிறதையே மறந்துருங்க. அப்போ நம்ம எப்படி வாழ்கிறது? அதுக்கு தான் அறவகைகள், தர்ம வகைகள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. எது தர்மமோ எது அறமோ அந்த அறத்தின் வழி நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்னை நான் இப்போவே சொல்லிடுறேன், அறத்தின்படி தர்மத்தின்படி வாழ்பவர்களை உலகில் பலருக்கும் பிடிக்காது. நல்லவனா வாழ்ந்தா யாருக்கு பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா? ஏன் பிடிக்காது? அந்த நல்லவர் என்ன பண்ணுவார், இன்னொருவர் செய்கின்ற தீயதை தீயது என்ற அறத்தின் வழி சுட்டி காட்டினால் அவர்களுக்கு இவங்களை பிடிக்காம போயிடும். அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நீங்கள் நல்லவராக வாழுங்க, அறத்தின்படி வாழுங்க, முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த நல்லதையும் சொல்லாமல் வாழ்ந்து விடுங்கள். நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு என்ன தரப்பட்டிருக்கோ அந்த கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே போவோம். அடுத்தவர்களினுடைய விமர்சனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு போராடுவதை நிறுத்திவிட்டு நமக்கு சொல்லப்பட்ட தர்மத்தின்படி நாம் வாழ்ந்து விட்டோமே ஆனால் நாம் கவலையே பட வேண்டாமே, நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாமே. நாம் நல்லவன் என்று நம்முடைய மனசாட்சிக்கு நாம் நிரூபித்து கொண்டால் போதும். அதனால் தேவையில்லாமல் இன்னொருத்தரை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு, இன்னொருத்தரை பற்றி கஷ்டப்பட்டு, அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்கக்கிட்ட அப்படி பேர் வாங்குவோம் இப்படி பேர் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காகவே வாழணும்னு சுயமான வாழ்க்கையை நாம் விட்டுறக்கூடாது. தர்மத்தின்படி அறத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஆமாம் சரிதான், என் போக்கில் நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வாழக்கூடாது. அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அறம் என்ன சொன்னதோ தர்ம வழி என்னவோ அந்த வழியை கடைப்பிடிக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தர்மங்கள் மாறும், ஒவ்வொரு மனிதருக்குமான வாழ்க்கை நியதிகள் அப்படிங்கிறது மாறும். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா அவருக்கு ஒரு தர்மம், ஒரு விவசாயினா அவருக்கு ஒரு தர்மம், ஒரு அரசன்னா அவருக்கு ஒரு தர்மம், ஒரு சொற்பொழிவாளர்னா அவருக்குன்னு ஒரு தர்மம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறவழிகளை கடைபிடித்து அவரவர் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார்களே ஆனால் அவரவர்களும் நல்லவர்கள் என்கின்ற உணர்வு அவங்களுக்கே நிறைவை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.